பின்னி பின்னி சின்ன இழையோடும் நெஞ்சை அள்ளும் வண்ண துணி போல ஒண்ணுக்கொண்ணுதான் இணைஞ்சு இருக்கு. உறவு எல்லாம் அமைஞ்சு இருக்கு. அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அன்னமடி இந்த நிலம் போல சிலருக்கு தான் மனசு இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி இந்த vlog பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமான திங்ஸ், இந்த வீக் நடந்த ஒரு ரேண்டமான திங்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சப்பாத்தி எவ்வளோ நல்லா புஷு புஷுன்னு வந்துச்சுன்னு பார்த்தீங்களா? இது எதெல்லாம் எந்த மாவில் போட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோதுமை மாவு தான். ரெட் டாட் ஃபுட் அப்படிங்கிறது தான் இவங்களோட மில். வந்து இவங்க மில்லே வந்து வச்சுருக்காங்க, மாவு அரைக்கிற மில் வச்சுருக்காங்க. அது வந்து டப்ளின் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் வந்து அவங்க டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து அந்த மில்லுலேயே ஃப்ரெஷ் கோதுமையை அரைச்சி அப்படியே கொடுக்குறாங்க. ஸோ மைதா இல்லாத நல்லா ஹோல் வீட் ஃப்ளார் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மல்டி கிரெயினும் இருக்குது. அதே மாதிரி அன்பாலிஷ்டு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அந்த மாதிரி நிறையா இவங்களோடது வந்து இருக்குது. அது செக் பண்ணணுன்னா ரெட் டாட் ஃபுட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த வெப்சைட் இதை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அவங்க வந்து நார்தன் அயர்லாண்ட் பெல்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் வந்து 33 பவுண்ட்ஸ்க்கு மேலே இருந்தாலே அவங்க வந்து டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த பில்ஸ்பெரி, ஆஷீர்வாத் அதெல்லாம் வாங்குறது பார்த்திங்கன்னா நிறையா மைதா தான் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா மில்லுலேயே அரைச்சி வர்றதுனால நமக்கு நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்ன வேலை நம்ம பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த சிமெண்ட்டில் இருக்கிற டைல்ஸ் மாதிரி வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்லலாம் வந்து நமக்கு வந்து மாஸ் மாதிரி, அதுக்கப்புறம் நம்ம வீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, களை மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை வந்து ரொம்ப ஃபார்ம் ஆக விட்டோன்னா அது அந்த கேப்பை அதிகப்படுத்தி அந்த கல் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே என்ன மாதிரி வந்து இதை க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்குன்னு இந்த ப்ரஷ் வந்து அவைலபிளாக இருக்குது. B&Q இல்லை நமக்கு அமேசான் எல்லா இடத்துலையுமே இந்த ப்ரஷ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பிக்சர் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா அந்த செடியெலாம் எடுத்து விட்டுட்டு க்ளீன் பண்ணிடலாம். அது நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எடுத்து விடும் போதே ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஃபில்லிங் சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ஃபில்லிங் சாண்டை வந்து ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு கூட்டி விட்டோன்னா நல்லா அந்த கேப்பில் எல்லாத்துலேயும், நம்ம இப்போ இது எடுத்து விட்டவொன்னே வர்ற கேப்பில் எல்லாத்துலேயும் அந்த ஃபில்லிங் சாண்ட் வந்து ஃபில் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்லலாம் அந்த செடி வளர்கிறது வந்து கம்மியாயிடும். ஸோ இது வந்து மெயினாக சம்மரில் இந்த மாதிரி நிறையா ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணோன்னா கொஞ்சம் இந்த டைல்ஸோட லைஃப்பை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா இந்த ப்ரஷ்ஷையும் அந்த ஃபில்லிங் சாண்டையும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்ரீனிதாக்கு வந்து தமிழ் எக்ஸாம் இருக்குது. ஸ்ரீனிதா நம்ம மலேசியாவில் இருக்கும்போது இருந்தே ஒரு 4 இயர்ஸாகவே வந்து தமிழ் படிக்கிறா. இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் தான். அங்கே மலேசியாவில் இருக்கிறப்ப அங்கே ராதிகான்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் அவங்க பக்கத்தில், அவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் தமிழே. அவங்க வந்து இந்த பிரிட்டிஷ் தமிழ் எக்ஸாமினேஷன் போர்டு அப்படிங்கிறதுக்கு கீழே தான் அவங்க வந்து டீச் பண்ணுறாங்க. இது நிறையா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க. எல்லா கண்ட்ரீஸ்லேருந்துமே நிறையா டீச்சர்ஸ் இருந்து எடுக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு போர்டு மாதிரி வச்சு கண்டக்ட் பண்ணுறாங்க எக்ஸாம்ஸ் எல்லாம். ஸோ அந்த 1 இயர் ஃபுல்லாக புக்ஸ் கொடுத்து மெட்டீரியல்ஸ் கொடுத்து வாரம் ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. வீக்லி 1 கிளாஸ் மாதிரி இருக்கும், ஆன்லைன் கிளாஸ் தான். ஸோ அந்த கிளாஸ் மாதிரியே எடுத்து அந்த சிலபஸ்லாம் கவர் பண்ணுவாங்க. கவர் பண்ணிவிட்டு அந்த இயர் எண்டில் எக்ஸாம் மாதிரி வச்சு அந்த லெவலில் பாஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போவாங்க. அந்த மாதிரி நம்ம அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி வந்து அவங்க தமிழ் வந்து இந்த இதில் பண்ணுவாங்க. மெயினாக நான் வந்து முக்கியமாக அந்த டீச்சர் பற்றி சொல்லணும். அந்த ராதிகா அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. ரொம்ப பொறுமையாக பசங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்ரீனிதாக்கு அந்த டீச்சர் கிடைச்சது வந்து பிளெஸ்டுன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா நான் ஒரு நாள் கூட அவளுக்கு தமிழ் உட்காந்து சொல்லி கொடுத்தது கிடையாது. ஆனால் அவங்க அந்த வாரத்தில் ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறத வச்சு இந்த 4 வருஷத்தில் இப்போ வந்து ஸ்ரீனிதா ஓரளவு தமிழ் ரீட் பண்ணுவாள், தமிழ் வந்து வாசிப்பா. எனக்கு அதுவே வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சந்தோஷமாக இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக வந்து கிரெடிட்ஸ் டு ராதிகா டீச்சர் தான். அவங்களோட ஃபோன் நம்பரும் இந்த வெப்சைட் இதுவும் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக யாராவது தமிழ் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த டீச்சர் கொடுக்குற மோட்டிவேஷன், அவங்க பேசுகிற விதம், அதுலேயே வந்து பசங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக படிப்பாங்க. இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு 4 செக்ஷன் இருக்கும்.
அதோட இதுவுமே வந்து இன்றைக்கி தான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி 1 மந்த் முன்னாடியே நமக்கு சொல்லிவிட்டு அதுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து கொடுப்பாங்க, மார்க் எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க. ஸோ எல்லாமே ஆர்கனைஸ்டாக நல்லா பண்ணுவாங்க. ஸோ கிட்ஸுக்கு வந்து அது ஒரு ப்ராப்பரான அவங்க எக்ஸாம் எழுதுகிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அதுவும் எக்ஸாம் டைம்லையும் இப்போ 10 o'clock எக்ஸாம் அப்படின்னா ஒரு செக்ஷனாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸும் நம்மளால் முன்னாடி பார்க்க முடியாது. ஸோ அதுவும் இல்லாமல் ஃபுல் எக்ஸாமையும் அவங்க வந்து ஜூமில் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து கிட்ஸ்லாம் அந்த ஜூமில் ஜாயின் பண்ணிவிட்டு 2-3 டீச்சர்ஸ் இருந்து அந்த எக்ஸாம் இன்விஜிலேஷன் மாதிரி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ 10 o'clock வந்து நமக்கு ரீடிங் அப்லோட் பண்ண உடனே நம்ம அதை பிரிண்ட் எடுத்து கிட்ஸ் கிட்ட கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து அந்த டைமில் வந்து எக்ஸாம் எழுதி முடிப்பாங்க. அந்த ரீடிங் செக்ஷன் முடிஞ்ச உடனே நம்மளை ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்லோட் பண்ண உடனே அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான எக்ஸாம் மோடில் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் இந்த லெவலை பாஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்குரிய சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அவங்களாம் ஆனுவல் டேஸ் கூட கண்டக்ட் பண்ணுவாங்க ஒரு இயரும். இப்போ கோலாலம்பூர்லேயே வந்து நம்ம இருந்தப்போ ஆனுவல் டேலாம் கூட அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா ப்ராப்பராக ஒரு நல்ல சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தமிழ் படிக்க வைக்கணுன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டெக்காத்லான் வந்திருக்கோம். ஸ்ரீனிதாவோட சைக்கிள் ஒரு தடவை கீழே விழுந்ததில் அந்த கியர் சிஸ்டமும் பிரேக்கும் சரியாக வந்து ஒர்க் ஆகலை. அதான் எங்கே ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தப்போ டெக்காத்லான்லேயே வந்து ரிப்பேர் ஷாப்புங்கிறன்னு சொல்லிட்டு அவங்களே உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னா அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்து இதுக்கு என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேஷன் சொல்லிடுறாங்க. நமக்கு ஓகேனா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோன்னா அவங்க ரெடியான உடனே நமக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சின்ன ஃபால்ட்டாக தான் எங்களுக்கு இருந்தது. பிரேக்கில் ஏதோ லைட்டாக மட்டும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருந்தது. கியர் அவங்க ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ அவங்க ஒரு 2 daysல வந்து ரெடி ஆகிடும், நாங்கள் ரெடியான உடனே கால் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு 16 pounds வந்து சார்ஜ் பண்ணாங்க. டெக்காத்லான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்லாம் வாங்குறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ், எல்லாருக்குமே வந்து தெரியும். நான் வந்து சொல்லணுன்னா கோலாலம்பூர்லேருந்து ஒரு 1.5 years பேக் கிளம்புறப்ப டெக்காத்லானில் ஒரு நார்மல் ஷூ தான், ரொம்ப பெரிய பிராண்டெல்லாம் கிடையாது, ஒரு நார்மல் ஷூ தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் இருக்க கம்ஃபர்ட்னஸ், இப்போ நான் 1.5 years அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இருக்க அந்த கம்ஃபர்ட்னஸும் அந்த டியூரபிலிட்டியும் நான் பிராண்டட் ஷூவில் கூட எனக்கு அந்தளவுக்கு கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக டெக்காத்லான் ஷூ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் நிறையா நமக்கு ரன்னிங்க்கு, ஜாகிங் அப்படின்னு தனித்தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து போய் போட்டு பார்த்து லைட் வெயிட் ஷூஸு அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கி வந்து மூவி பார்க்கலாம், மூவி நைட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து எல்லாம் முடிச்சுட்டு வர்றப்பவே வந்து 5 o'clock ஆகிடுச்சு. இனிமேல் போய் குக் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் வந்து வெளியிலேயே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்என்எஸ் போனோம். அங்கே போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு வீட்டில் போய் காட்டுறேன் என்னென்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து மீன் உண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் இருக்குது பெல்ஃபாஸ்டில். இங்கே பெல்ஃபாஸ்ட் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபிஷ் வாங்கி சமைச்சோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வந்து வரமாட்டேங்குது. இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சீ ப்ரீம் அதுதான் வந்து கிடைக்கிது. அந்த கிங் ஃபிஷ், நம்ம வஞ்சரம் வந்து ஃப்ரோசனாக சில டைம் வந்து கிடைக்கிது. அப்புறம் வந்து நம்ம அந்த ரெட் ஸ்னாப்பர் அந்த மாதிரி ஃபிஷ் அப்பப்போ கிடைக்கிது. பட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஃப்ரெஷ்ஷாக இல்லை. அப்படி தான் வந்து போயிட்டுருந்தது. அதனால் ஃபிஷ்ஷு சாப்பிட்ற ஆசையே வந்து போயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. அவங்க நல்லா இந்த ஃபிஷ் ஃப்ரையோ ஃபிஷ் கறியோ நம்ம என்ன ஸ்டைலில் கேட்குறோமோ, நமக்கு டீப் ஃப்ரையாக வேணும் இல்லை தவா ஃப்ரை வேணும், அந்த மாதிரி நம்ம எப்படி கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நம்ம ஃபிஷ்ஷு பண்ணுறதுல முக்கியமான வேலை என்னென்னா அதை வாங்கி அதை க்ளீன் பண்ணுறது தான். பட் இவங்க நமக்கு அந்த மாதிரி நம்ம முன்னாடியே நம்ம கேட்ட உடனே அப்படியே ஒரு ஃபிஷ் எடுத்து க்ளீன் பண்ணி அப்படியே நம்ம என்ன மாதிரி கேட்குறோமோ அது மாதிரி வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்ல சிஸ்டமாக இருக்குதுன்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா வந்து அதை க்ளீன் பண்ணி அதை குக் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து டைம் கிடைக்கிறது இல்லை. ஸோ நமக்கு மீன் சாப்பிட்ணுன்னு நினைக்கிற நேரம் சரி இங்கே வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்கெண்ட் ஷாப்பிங்கில் வாங்கிட்டு வந்த ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சார்பத், இந்த ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கிறது தான். இது வந்து அல்ஃபோன்சா மேங்கோ சார்பத் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது.
இது வந்து ஒரு தடவை ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. சரி நம்மளும் இங்கே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். இதில் வந்து 49% வந்து மேங்கோ பல்ப்பு தான் அல்ஃபான்சோ மேங்கோ பல்ப் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் மில்க் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஐஸ்கிரீம் மாதிரி அந்த ஒரு ஃபீல் வரணும் சாப்பிட்டா அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆனால் பால் வேண்டாம் மில்க் சேராதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த சார்பத் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல இது. அதுவே வந்து மேங்கோ சார்பத் இது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அல்ஃபான்சோ மேங்கோ இதில் எம்என்எஸில் வந்து கிடைக்கிது. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம அந்த மேங்கோ சாப்பிட்ட ஃபீல் வந்து வருது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மூவி நைட் பாப்கார்ன் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. எம்என்எஸில் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து எம்என்எஸில் வந்து கிடச்சிது. எனக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. நான் தான் நோட்டீஸ் பண்ணது இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் வந்து எப்போயுமே வந்து ஒன்று இந்தியன் ஸ்டோரில் வந்து பார்த்துருக்கேன். இந்தியன் ஸ்டோரில் எனக்கு என்னமோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி வந்து தோணாது. டெஸ்கோவில் தான் ரெகுலராக வந்து வாங்கிட்டு இருந்தோம். டெஸ்கோவில் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதுவே வந்து எம்என்எஸில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ எம்என்எஸில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் எம்என்எஸ்லேருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எம்என்எஸ்லேயும் சரி டெஸ்கோலையும் சரி நம்ம இந்தியன் இந்த மாதிரி கரீஸ் நான் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேக் அவேவாக வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக வாங்கி சாப்பிட்டா கண்டிப்பாக ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது. பட் எப்போயாவது வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஆப்ஷன். ஸோ நமக்கு சிக்கன் கறி, பட்டர் சிக்கன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் கறி, அந்த இந்தியன் கறி வெரைட்டிஸ் அப்படின்னே தனியாக செக்ஷனே வந்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸில் வந்து கறி வந்து நமக்கு இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே வந்து ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ எப்போயாவது நாங்கள் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுவோம். எனக்கு ஏன்னா இங்கே ரெஸ்டாரண்ட் போய் அதே நீங்கள் மட்டன் கறியை வாங்கினீங்கன்னா இதை விட சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஸோ நமக்கு வெளியில் எப்போயாவது சாப்பிடணும்னு தோன்றப்ப ரெஸ்டாரண்ட் போக பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கறி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு நானுமே அங்கே அவைலபிளாக இருக்கும். நமக்கு வந்து கார்லிக் நான், பட்டர் நான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அதுவுமே ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டு ஜஸ்ட் நம்ம ஹீட்டப் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பார்த்திங்களா இந்த கறி தான். அந்த இதை தான் நான் ஒரு கிளாஸ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து டின்னர் வந்து இது தான். வீட்டில் வந்து பருப்பும் ரைஸ் மட்டும் வச்சுட்டு அந்த நான் வாங்கிட்டு வந்ததை வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா நீங்கள் பட்டர் போட்டு அந்த நானை வந்து டோஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து அந்த மூவி நைட் பாப்கார்ன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா அது. அப்புறம் இது வந்து நம்ம அல்ஃபோன்சா மேங்கோ சார்பத். ரொம்ப நிஜமாகவே இந்த ஒரு மேங்கோ சாப்பிட்ட ஃபீல் வந்து வருது. அது ஒரு இதுலேயும் நம்ம சாப்பிட்றப்ப. ஸோ கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடித்து எல்லாம் முடிக்கிறதுக்கு 8:30 ஆயிடுச்சு. 8:30க்கு எவ்வளோ வெயில் வீட்டுக்குள்ளே வருதுன்னு மட்டும் பாருங்கள். இதை பார்க்குறப்ப நம்ம என்ன நினைப்போம், ஒரு 4 மணி 5 மணி இருக்கும்னு. ஆனால் மணி வந்து 8:30 ஆகுது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்மரில் தான் இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ சம்மரில் வந்து இங்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நைட்டு நமக்கு 10:30 வரைக்கும் வந்து வெளிச்சம் இருக்கும். அதே மாதிரி மார்னிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4:30க்கே நமக்கு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 5:30க்கெலாம் நல்லா நம்ம இந்தியாவில் வந்து ஒரு 8 மணினா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் 5:30க்கு பார்க்குறதுக்கு. அதுவே வந்து நைட்டு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்க இல்லையா 8:30 9 மணிக்கு கூட நைட்டு இப்படி தான் இருக்கும். ஒரு 9:45 10 மணிக்கு தான் கொஞ்சம் இருட்ட ஆரம்பிக்கும். ஸோ லாங் டேவாக இருக்கும். நிறையா விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சம்மரே ரொம்ப நல்லா போகும். ஆனால் வந்து வின்டர் பார்த்திங்கன்னா வந்து அதை விட ஆப்போசிட்டாக இருக்கும். ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்கும்னு சொல்லணும். ஏன்னு பார்த்திங்கன்னா நமக்கு சன்லைட் வர்றதே வந்து 7 மணி 8 மணி அந்த மாதிரி வந்து ஆகிடும். அதே மாதிரி நைட்டுங்கிறேன் பாருங்கள், சாயந்தரம் ஒரு 3:30 மணிக்கே இருட்ட ஆரம்பிச்சுட்டு 4 மணிக்கு அப்படியே இருட்டாயிடும். ஸோ நமக்கு அந்த டே டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு அந்த நைட் டைம் இருட்டாயிடுச்சுனாலே நமக்கு என்ன தோணும், அவ்வளோதான் டே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வேறு எதுவும் வெளியில் போய் ஏதாவது செய்யணும்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. அந்த சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்கிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ நமக்கு வந்து அப்படியே 2 கான்ட்ராஸ்டாக 2 டிஃப்ரெண்ட் சீசன்ஸாக வந்து இருக்கும்.
இது வந்து சண்டே இன்னைக்கு வந்து ஸ்ரீனிதா அவங்க ஸ்கூலில் வந்து இப்போ செஸ் கிளப் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து இன்றைக்கி செஸ் டோர்னமெண்ட் வந்து இன்டர் ஸ்கூல் செஸ் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சண்டே மார்னிங் வந்து சரி லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து அவங்க ஓவர் நைட் ஓட்ஸு அந்த மாதிரி வந்து நிறையா வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ நம்ம டக்குன்னு வெளியில் போகணும் ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோன்னா இந்த ஜூஸ் பாரில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்ரீனிதா வந்து இப்போ தான் செஸ் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கா. சின்ன வயசில் வந்து கற்றுக்கிட்டா, பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டா. இப்போ திருப்பியும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து ஏதோ கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸோட நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிலச்சிருக்கு நீ